பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம் தேவனாகிய கர்த்தரால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். எனவே நம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் உலாவி நம் தேவனாய் இருப்பார். நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். நம் தேவனாகிய கர்த்தர் ஏன் நம் நடுவில் உலாவுகிறார் என்றும், அவர் நம்மோடு உலாவுவதால் எப்படி நாம் இருக்க வேண்டும் என்றும் சிந்தித்து பார்த்தோமானால், மோசே சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது என்று. ஆம், நம்மை பாதுகாக்க, நம்மை கரம் பிடித்து நடத்த, நம்முடைய சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுக்க நம் நடுவில் நம்மோடு கூட உலாவுகிறார். மேலும் அவர் செய்ய நினைத்த காரியங்கள் செய்து முடிக்கப்படும் வரை நம் நடுவிலே வாசம் பண்ணுவார், உலாவுவார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படி தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானான் தேசம் சென்றடையும் வரை அவர்களோடு அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். இதைத்தான் தாவீது ராஜாவுக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக, நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்தில் வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் என்று சொல்கிறார். மேலும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட நம் நடுவில் உலாவும் போது, வாசம் செய்யும் போது, சத்துருக்களும் பார்க்கும்படியாக எல்லோருடைய கண்களும் அவருடைய மகிமை நம்மேல் இருப்பதை உணரும்படியாக நம்மோடு கூட இருப்பார். தன்மேல் பக்தி வைராக்கியத்தோடு இருந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோரை நேபுகாத்நேச்சார் எரியும் அக்கினி சூளை நடுவில் போட்டபோது அவர்களோடு கூட 4வது நபராக தேவன் உலாவினார். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் காப்பாற்றினார். அதை நேபுகாத்நேச்சாரும் மற்றவர்களும் கண்டார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மோடு நம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் உலாவி நம் தேவனாய் இருப்பார். நாம் அவருடைய ஜனமாய் இருப்போம். இதை எல்லா கண்களும், சத்துருக்களும், எதிரிகளும், அடித்தவர்களும், எரித்தவர்களும், குழியில் தூக்கி போட்டவர்களும் பார்ப்பார்கள். அவர்களுடைய கண்களும் நம்மோடு கூட நம் தேவனாகிய கர்த்தர் உலாவுகிறதை காணும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்களை சுற்றி இருக்கும் சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக நீர் எங்கள் நடுவிலே உலாவி எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் நாங்கள் உம்முடைய ஜனங்களாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர் மத்தியிலும் நீர் உலாவி அவர்கள் தேவனாய் இருக்க வேண்டும் என நாங்கள் அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.